வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவில் எபிசோடில் நடந்த விஷயம், அதுக்கப்புறம் லைவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஒரு பக்கம் எபிசோடில் வந்து நிக்சனை வச்சு செஞ்சாங்க. ஒரு பக்கம் விஜயவர்மா வந்து சொன்னார், நீ பொய் சொல்கிற, பொய் பேசுகிற, பொய் எங்கே பேசினாலும் தப்பு அப்படின்றது விஜயவர்மா ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. அனன்யா வந்தவொன்னே ஓப்பனாக அடிச்சிட்டாங்க. விஜயவர்மாவது பொய் சொல்கிறேன்ற மாதிரி மறைமுகமாக சொன்னார். அனன்யா வந்தவொன்னே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நீ வினுஷா பற்றி பேசினது ரொம்ப தப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஐஷுக்கு முன்னாடி நீ சுற்றிட்டு இருந்து நான் உன்னை வெளியே வந்தால் பார்த்துக்கிறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் கேவலமாக இருந்தது, அதுவே ஒரு கிரிஞ்சாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போய் விஜயவர்மா கிட்ட போய் கேட்குறாரு, வெளியே என்ன நடந்திருக்கு ப்ரோ, ஏது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி, ஐஷு மேட்டர் தப்பாக போயிடுச்சா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணார். அதுவும் ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து வினுஷா மேட்ரு அப்படின்றது, ஒரு அக்காவை பார்த்து நீ எப்படி அந்த மாதிரி ஷேப்பு இதை பற்றிலாம் பேசலாம், இது ரொம்ப தப்புடா, இங்கே பேசினாலும் இல்லை எங்கே பேசினாலும் இது தப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீ பண்ணிட்ட, இதுலேயும் நீ சாரி கேட்டுட்ட அப்படின்றத நீ சொல்கிற, ஆனால் நீ சாரி கேட்கல, வெளியும் அவங்க காத்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எப்போ வரையோ அப்போ உனக்கு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயவர்மா ஒரு பக்கம் சொல்ல, அப்பயே நிக்சன் வந்து ஒரு பக்கம் ஸ்டன் ஆகிட்டார். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அனன்யா தனியாக வந்து எங்கள் கார்டன் ஏரியாவில் பேசும்போது, எப்படா நீ ஒரு அக்காவை பார்த்து இப்படிலாம் பேசலாம், அது உனக்கு ரைட்ஸ் இருக்கா, அது அப்படி பேச முடியுமா, அப்படியா இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லவே கூடாது, தப்பு. சரி அதை சொன்னேன், ஜஸ்டிஃபிகேஷன் வரும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணும்போது நீ பண்ண விஷயம்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது, சீப்பாக இருந்தது, அந்த இடத்துலலாம் இந்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கவே கூடாது, ரொம்ப தவறான விஷயத்தெல்லாம் நீ பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நீ ஐஷுக்கு எதுக்கு பணிவிட செய்யறதுக்காக வந்த, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அழகாக இருக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்த, நீ என்னத்தை கிழிச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வச்சு விளாசுறாங்க. ஒரு பக்கம் அனன்யா, ஒரு பக்கம் நிக்சன் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே இந்த ஏதோ ஒரு மயக்கம் அடைஞ்ச மாதிரி ஒரு நிலையிலிருந்து அவர் வெளியே வர முடியாமல் தவிக்கிறார் ஒரு பக்கம் நிக்சன். அதை நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்டாக எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே ஒரு பக்கம் நிக்சன் கேர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் போய் விக்ரம் கிட்ட பேசினார், ப்ரோ நான் ஏதோ பேசணும் ப்ரோ, ஆனால் வெளியே தப்பாக போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்கக்கிட்ட சாரி கேட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், பட் வெளியே போனவொன்னே எனக்கு முதல்ல வேலை போய் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டுறேன் ப்ரோ, யாரா வினிஷாவோட காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போகிறேன், வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டுருக்குன்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல, பட் எப்படியோ பேசிட்டேன், அது ஏன் தப்பு தான், அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணவில்லை, வெளியே போனவொன்னே முதல்ல அவங்ககிட்ட போய் சாரி கேட்கறது தான் இதுக்கப்புறம் என்னோட கேமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஐஷுவோட பிரச்சனை, இது வேறு என்ன போயிட்டுருக்குதுன்னு தெரியல, இது ரெண்டு தான் எனக்கு ஒரு பிரச்சனை. பட் எனிவே இந்த வீட்டில் வந்து நான் எதர்ச்சியாக பேசிட்டேன், பட் அதை பேசுனது தப்புன்றது நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அவங்க கேமரா முன்னாடியும் போயிட்டு வினுஷா கிட்ட மன்னிப்பு இதெல்லாம் நான் கேட்டுட்டேன், பட் அதையும் மீறி வெளியே போய் நான் மன்னிப்பு கேட்டுருவேன், இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேச்சை நான் எடுக்க மாட்டேன், இது எனக்கு வாழ்நாள் பாடம், வாழ்நாள்லேயே அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இது மாதிரிலாம் இது பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கேம் விளையாடுறது அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி ஒரு பக்கம் சரவணன் விக்ரம் கிட்ட ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு நிக்சனு. தப்பு திருத்திக்கிறது நல்லது தான், பட் பார்ப்போம், வெளியே அது மக்கள் மனநிலையில் தான் இருக்குது, பட் பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கேட்குறாங்க, யாரடா போட போகிற, ஸ்மால் பாஸில் யாரை போட போகிற, சொல்லுடா சொல்லு அப்படின்ற மாதிரி விஷ்ணு கேட்குறாரு. ஏன்னா அவளுக்கு ஆர்வம், ஏன்னா நான் என்ன இங்கே போட்டுருவாங்களா, யாரை போட்டுருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாமினேஷனை பிளான் பண்ணணும்ல விஷ்ணு கேட்குறாரு. ஆனால் நான் சொல்ல மாட்டேண்ணா, நான் ஒரு பிளானிங்கில் இருக்கேன், அந்த பிளானிங் ஏற்ற மாதிரி நான் இங்கே போடுவேன், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. எதாக இருந்தாலும் நாளைக்கு காலைல பார்த்துங்க, நாளைக்கு காலைல தெரிஞ்சுக்கும், அதை பற்றி தான் நான் பண்ண போகிறேன், அதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. நாளைக்கு காலைல என்ன டாபிக் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுறேன், எனக்கு ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல ஜோவிகா வேறு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, டேய் தப்பி தவறி கூட எனக்கு குக்கிங் டீம் போட்டுறாதரா, ஆல்ரெடி இதை பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, திரும்ப என்ன போட்டுறாதரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜோவிகா ஒரு பக்கம் கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு போகிற வகையில் பார்த்தீங்கன்னா மாயா மற்றும் பூர்ணிமா கிட்டே பேசுகிறாரு. என்னக்கா பண்ணுறது, நான் வந்து ஜாலியாக இருக்கலாம், இதெல்லாம் பண்ணினா நான் பண்ணது தப்பு, இதெல்லாம் திருத்திக்கிட்டு நான் மீண்டு வரேன். ஸோ இந்த ஒயில்ட் கார்டு வந்து இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஐஷுவோட விஷயமா இருக்கட்டும், வினிஷாவோட விஷயமா இருக்கட்டும், அதுலேருந்து மீண்டு வர ட்ரை பண்ணுறேன். திரும்ப வந்து இதையே அடிக்கிறாங்க, ஸோ இது கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, திரும்ப மீண்டு வர ட்ரை பண்ணுறேன், பட் வரேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனிவே நான் பண்ணது தப்பு தான், அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மூவ் ஆகணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாயா கிட்டையும் பூர்ணிமா கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. பட் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காரு அப்படின்றது தெரியுது. அதை தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும், பட் தப்பு பண்ணிட்டேன், பட் எனிவே ரியலைஸ் பண்ணி உண்மையாக மன்னிப்பு கேட்டால் அது ரொம்ப நல்லது தான். பட் அவங்க மன்னிச்சு அதை மறக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட விருப்பம், அதை எவ்வளோ நாள் டைம் எடுக்கும், இதெல்லாம் எடுக்கும்ன்றது தெரியல. ஏதா இருந்தாலும் வெளியே போய் ஃபேஸ் பண்ணிக்கங்க நிக்சன் அப்படின்றதான் எனக்கு சொல்ல தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.